அதுல ஒரு 3 days ட்ரைனிங் போனேன். டைம்ல வந்து நீட்ஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அது எல்லாருக்கும் 100% யூஸ்ஃபுல்லா இருந்தது. வெறும் ஆனியன் நம்ம நினைப்போம். அதை கரெக்டா தோல் உரிச்சிட்டு வேக்யூம் பண்ணிட்டு அனுப்புறாங்க. கோடிக்கணக்கில் பிசினஸ். ஸோ இந்த தவறுதலை நம்ம மறுபடியும் செய்யக்கூடாது அப்படின்னு கிட்டத்தட்ட நான் 4-5 கண்ட்ரி கொடுக்குறேங்க. ஸோ வேற வழியே இல்லாம அதை தெரிஞ்சுட்டு அந்த ஓவனை நான் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அவங்களே வாலண்டரியா வந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஒரு பெட்டி கடை வைக்கிறனாலும் பரவாயில்ல, நீங்க மாவட்ட தொழில் மையத்தை போய் பாருங்க. இந்த லோனை உங்களுக்கு கொடுத்துட்டு ட்ரைனிங்கும் கொடுத்துட்றாங்க கவர்மெண்ட். நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணுமா, அவங்க வாலண்டரியா கூப்பிடுறாங்க. கேட்குற எல்லாருக்கும் கண்டிப்பா அது உதவியா இருக்கும் நான் நம்புறேன். வணக்கம் மேடம், உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லலாம். வணக்கம் சார், என்னோட பேரு கோகிலா. என் கம்பெனி நேம் வந்து K3 குவாலிட்டி ஃபுட், பரத்தநாடு, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க. இந்த பேக்கரி வைக்கணும்னா உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்துச்சு? ரொம்ப நாளா எனக்குள்ள ஒரு தேடல் இருந்தது. ஏதாவது உணவுல ஏதாவது ஒண்ணு கொண்டு வரணும். அதை வந்து கொஞ்சம் மக்களுக்கு வந்து வேலை செஞ்சு சாப்பிடாம கொஞ்சம் சீக்கிரம் நம்ம ஹேண்ட்பேக்ல எடுத்து போற மாதிரியோ இல்ல ரெடி டு ஈட் அந்த மாதிரி எடுத்து போற மாதிரி சாப்பிட்ற மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பிஸ்கட் கம்பெனி தொடங்கலாம் அப்படின்ற ஒரு தேடல் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ அந்த பிஸ்கட் கம்பெனியை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு சத்தான பொருளா கொண்டு போகலாம். சிறுதானியத்துல கம்பு, கேழ்வரகு, திணை அந்த மாதிரி மல்டி மில்லட்ல நான் பிஸ்கட் கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. இதற்கு முன்னால நீங்க என்ன வேலை பார்த்துட்டு? இதுக்கு முன்னாடி நான் படிச்சது வந்து MBA மார்க்கெட்டிங்கு. முடிச்ச உடனே வங்கியில வேலை பார்த்தேன் ஒரு 5 வருஷம். அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணேன். வேலை பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆனதுனால என்னோட வேலையை விட்டுட்டு நான் சிங்கப்பூர் போற மாதிரியான எனக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு எனக்கு வந்ததுனால நான் சிங்கப்பூர் போயிட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணாங்க. ஸோ என்னோட வேலையை விடவும் எனக்கு மனசு இல்லை. நான் ஏதோ ஒன்று பண்ணணும். அப்போ வேலை பார்க்கும்போதே நான் நினச்சிட்டு இருந்தேன் என்னன்னா, வேலையை விட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பா பண்ணணும். பட் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கல. ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தேடல் எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் சிங்கப்பூர் போனேன். சிங்கப்பூர் போய் ஒரு 8 வருஷம் இருந்தோம். அந்த லைஃப்ல எனக்கு அங்க வேலை பார்க்கறதுக்கான சூழ்நிலை எனக்கு இல்லை. அந்த மாதிரியான காலகட்டத்துல வீட்லயே ஏதாவது ஒண்ணு சாப்பாட்டே வந்து ஒரு நல்லதா நம்ம செய்வோம். எப்படி உணவை மாத்தலாம். காலையில எப்போதுமே எல்லாரும் தோசை, இட்லி அது மாதிரி செய்யாம அதே தோசை இட்லி எப்படி கம்பாவோ கேழ்வரகாவோ அந்த மாதிரி மாத்துவோம். இப்ப இடியாப்பம் செய்யறோம் அப்படின்னா அந்த இடியாப்பத்துல வந்து கேழ்வரகு மாவு மிக்ஸ் பண்ணி கேழ்வரகு இடியாப்பம் செய்வோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு தேடல் இருந்துட்டே இருந்ததுனால வீட்டுல உணவுல கொஞ்சம் கொஞ்சம் மாத்தணும். நான் வங்கியில வேலை பார்க்கும்போது கூட எனக்கு வந்து ஒரு கார்பரேட் கம்பெனில வேலை பார்த்து நம்ம யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நம்ம பண்ணும்போது நாம அதை வந்து ஒரு நம்மளோட கிராமத்துல நம்ம எப்படி அதை ஒரு ஈடுபாடா நம்ம ஏதாவது ஒண்ணு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வேலை பார்க்கும்போதே ஒரு தேடல் இருந்தது. வேலை பார்க்கும்போது கட்டாயம் என்னன்னா எனக்கு பணம் வேணும், நம்மளுக்கு அடுத்த கமிட்மெண்ட் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா வந்து வேலை பார்க்கணும். வேலை பார்த்துட்டு நமக்கு ஃபினான்ஸ் சப்போர்ட்டோட நம்ம ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த கரெக்டான டைம்ல நான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட்னால நான் திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்தேன். பட் நான் ஓப்பன் பண்ணும்போதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 to 70 lakhs வரலும் மிஷினரி மட்டும் போட்டு நான் ஆக்சுவலா வந்து 5 to 10 lakhs போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்தேன். ஆனா எனக்கு அந்த ஒரு சின்ன சின்ன ஆசை போடும்போதே ஒரு பெருசா நம்ம பண்ணிட்டேன்னா சின்னதா ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி பெருசா போகும்போது திருப்பி ஒரு மிஷினரி நம்ம மாத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதனால லாங்கா ஒரு பிளான் பண்ணிட்டு நான் ஒரு பெரியாவே ஒரு இண்டஸ்ட்ரியாவே ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். அந்த நினைச்சிட்டு இருந்த அதே பீரியட்ல நாமளா செய்யறதுக்கும் ஒரு இன்ஸ்டியூட்டோட சப்போர்ட்டோட செய்யறதுக்கும் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நிஃப்டம் சொல்லிட்டு நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் தஞ்சாவூர்ல இருக்கு. அதுல ஒரு 3 days ட்ரைனிங் போனேன். அந்த 3 days வந்து எனக்கு அது பத்தாததா தெரிஞ்சுது. ஏன்னா 3 daysல அவங்க சின்னதா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓவராலா மேலோட்டமான ஒரு பிசினஸ் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க கிட்ட நான் கேட்டேன், நான் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படிங்கும்போது அவங்க ஒரு மாசம் ட்ரைனிங் எடுத்துட்டுங்க, ஃபுல்லா அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க. அப்போ நான் வந்து ஒரு 1 month ட்ரைனிங் எடுத்துட்டேன். அது வந்து 100% எனக்கு. ஏன்னா நான் பேசிக்கா ஃபார்மர்ஸ் ஃபேமிலிலேருந்து வந்திருக்கேன். ஸோ படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போகணுன்னே பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சாத்தியப்படாத ஒண்ணு. என்னன்னா நம்மளுக்கு ஃபினான்ஸ் சப்போர்ட் கண்டிப்பா வேணும். இப்பெல்லாம் வந்து நிறைய வந்து எல்லாருக்கும் வந்து லோனு அதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரம் கிடைக்குது. நான் எடுத்த பீரியட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் நான் நிஃப்டம்குள்ள போனேன். அப்ப அவங்க எனக்கு நல்ல டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சப்போர்ட் கிடைச்சிருச்சு. இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணலாங்கிற ஐடியாவும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபினான்ஸ்
அப்போ ஃபினான்ஸ் போகும்போது நான் என்கிட்ட இருந்தது ஒரு 20 to 25 lakhs கிட்ட நம்ம சின்னதா ஸ்டார்ட் பண்ணுவோன்னு. ஆனா நான் யோசிச்ச கோல் என்னன்னா 50 to 70 lakh. ஸோ அப்படி இருக்கும்போது பேங்கை மூவ் பண்ணேன். அப்ப அந்த டைம்ல வந்து நீட்ஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். நீட்ஸ்னா வந்துட்டு நியூ ஆண்டர்பிரனர். அந்த மாதிரி நியூவா ஒரு ஆண்டர்பிரனர் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 25% சப்சிடியோட டிக்ல வந்து நான் லோன் எடுத்தேன். அந்த டிக்ல எடுத்த லோன் வந்து எனக்கு 100% யூஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த லோன் எடுத்தது, அதுக்கப்புறம் நான் ரன்னிங் கேபிட்டலுக்கு என்னோட அமௌண்ட்டை போட்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன என்னோட ப்ராடக்டை வந்து நான் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கும்போது சின்ன சின்ன தேடுதல் நிறைய இடத்துல இருந்தது. அப்போ நான் அந்த ஸ்டால் போறது அந்த மாதிரியான கவர்மெண்ட் சப்போர்ட் வழியா நான் வெளியே வந்ததுங்க. இப்போ நிஃப்டம்னு சொன்னீங்கல்ல, ஆமா. நிஃப்டத்துல யாருனாலும் போய் ஜாயின் பண்ணலாமா? அதுக்கான வழிமுறை என்ன? ஓகே, யார் வேணாலும் போய் ஜாயின் பண்ணலாம். முன்னாடி நான் இங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துட்டு எனக்கு நிஃப்டம் தெரியாம இருந்ததே எனக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருந்தது. ஆன்லைன்ல பார்த்து சிங்கப்பூர்ல இருந்து வந்துதான் நான் நிஃப்டமே பார்த்தேன். சிங்கப்பூர்ல இருக்கும்போது தேடிட்டு இருந்தேன் என்ன மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரி கொண்டு வரலாம் அப்படிங்கும்போது அப்பதான் நான் பாக்குறேன் தஞ்சாவூர்ல இந்த மாதிரி IIFPTன்னு இருந்தது முன்னாடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங்னு. இது வந்து நான் சிங்கப்பூர்ல போய் தான் பார்த்தேன் இந்த இன்ஸ்டியூட்டை. ஸோ நான் படிக்கும் போதெல்லாம் இதை நம்ம தெரிஞ்சிருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்திருக்கும். நான் போற எல்லாருக்குமே இது ஒரு இதை கேட்குற எல்லாருமே போய் அவங்க நிஃப்டம் மூவ் பண்ணலாம். ஒரு 1 day கோர்ஸ் கூட இருக்கு. அவங்களோட கேலண்டர் இயர் போட்டிருப்பாங்க என்னென்ன கோர்ஸ் எப்பப்ப இருக்கு அப்படின்னு. அதை அவங்க நிஃப்டமோட வெப்சைட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா 1 day கோர்ஸ் இருக்கு, 3 days கோர்ஸ் இருக்கு, 1 week இருக்கு. அதுவும் ரொம்ப சார்ஜ்ன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து 1000 rupees plus GST. அவங்க அந்த டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. அது நான் நிறைய பேருக்கு நிறைய இடத்துல சொல்லுவேன் என்னன்னா, இதை நீங்க கண்டிப்பா உள்ள போய் பாருங்க. பிஸ்கெட்டுக்கு தான் போகணும்னு கிடையாது. ஒரு வெங்காயத்தை பீல் பண்ணி வெளிநாடு வரலும் சப்ளை பண்றாங்க. வெறும் ஆனியன் நம்ம நினைப்போம், அதை கரெக்டா தோல் உரிச்சிட்டு வேக்யூம் பண்ணிட்டு அனுப்புறாங்க. கோடிக்கணக்கில் பிசினஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நிஃப்டம் மூவ் பண்ணா இந்த பிசினஸ்னு இல்லை, எந்த பிசினஸ்க்கும் அவங்க கண்டிப்பா ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன மாதிரி கோர்ஸ் எல்லாம் அவங்க பண்றாங்க? அவங்க வந்து இன்குபேஷன் வச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்க ஆரம்பிச்சது என்னன்னா, நம்ம நெல்லை வந்து எப்படி பதப்படுத்துறது, அதுல இருந்து எப்படி நம்ம டயாபெட்டிஸ் பேஷண்ட் கொடுக்கறது, அந்த மாதிரிதான் சின்ன சின்னதா. இப்போ வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இருக்கு. இப்போ எல்லா கோர்ஸுமே கொடுக்குறாங்க. அப்புறம் தேங்காயா இல்ல தேங்காய் இருக்கு அப்படின்னா அந்த தேங்காய் எண்ணெய் எப்படி நம்ம வந்து சன்லைட்ல எப்படி காய வச்சு நம்ம தேங்காய் எண்ணெய் எடுக்கிறோம். அந்த வெப்சைட் அட்ரஸே நிஃப்டம், நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. ஆல் ஓவர் எல்லா கோர்ஸுமே இருக்கு. அதுல ஃபுட்டுல ரிலேட்டடா நான் எடுத்தது பிஸ்கெட்டு. அதே பிஸ்கெட் வந்து வேஃபிள் மாதிரியோ இல்ல வேற வேற மாதிரி அவங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஒரு பெண்ணா இந்த தொழிலை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இதுல உங்களுக்கு ஏதாவது தடை வந்திருக்கா? கண்டிப்பா தடைன்னு இல்ல, கஷ்டம்னு வரும். எப்படின்னா நம்மளுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜென்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஒரே கமிட்மெண்ட் இருக்கும், வேலைக்கு போறோம் வீட்டுக்கு வரோம். அந்த மாதிரி நம்ம உமன் ஆண்டர்பிரனர் அப்படின்னு கவர்மெண்ட்ல ஏன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு நானா நினைச்சுக்கிறது உண்டு சில நாள்ல. அப்போ அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கும். வீட்டுல குழந்தைங்களை பார்க்கணும், அப்பா பார்க்கணும், அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்க வீட்டுல உள்ள எல்லாரையுமே பார்க்கணும். அது இல்லாம நாம என்ன படிச்சிருக்கோமோ அதுக்கான வேலையை நம்ம தேடணும். அதோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தனியா. இப்போ நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னா இப்ப பிசினஸ் பண்றதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்தாதான் வந்து வரணும். அப்படிங்கிறதுக்கு நிறைய இடையூறு வரும். அதை ஓவர் கம் பண்ணா அந்த சக்சஸ்ங்கிறது நல்லாவே இருக்குங்க. ஓகே, இந்த பிசினஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஆதரவா இருந்தது இல்லைன்னா உங்களுக்கு வழிகாட்டினா யாரும்? கண்டிப்பா என் ஹஸ்பண்டை தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு சின்னதா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கூட அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க என் ஹஸ்பண்டு. அதே மாதிரி சின்னதுல எங்க அப்பா, நான் என்ன படிக்கணும்னு நினைக்கிறேனோ அதை நீங்க ஜாயின் பண்ணிருங்கன்னுவாங்க. அதோட அப்படியே வளர்ந்த விதம் எங்க அம்மா ஃபுல்லி சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னோட பிஃபோர் மேரேஜ் எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதை அப்படியே ஓவர் கம் பண்ணது என் ஹஸ்பண்டு. நீ என்ன பண்றீங்களோ அதுக்கு பேக் அண்ட் ஆஃபீஸரா ஒருத்தவங்க வேணும் அப்படின்னா அந்த ஃபினான்ஸ் சப்போர்ட்டை என் ஹஸ்பண்ட் பண்ணாங்க. அந்த ஃபினான்ஸ் சப்போர்ட்டை நான் எடுத்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணின நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணுங்கிறதுனால எவ்வளவோ இடையூறு வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிறது என்னோட முக்கியமான பொறுப்பா எடுத்துக்கிறேங்க நான். சூப்பர். இப்ப நீங்க பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்திருக்கும்ல? ஆமாங்க. அந்த அனுபவம் பத்தி எனக்கு அது எப்படி சொல்றது, நான் சின்னதா பண்ணிட்டு இருந்தேங்க. மொத இப்ப யூனிட்னு ஓபன் பண்ணது 6 வருஷம். ஆனா என்னோட தேடல் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது. அப்போ நான் சின்னதா வீட்டுல சிங்கப்பூர்ல இருக்கும்போது பக்கத்து வீட்டுல வந்து சைனீஸ் வீடு,
ஸோ சின்னதா நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஓவன்ல குட்டி குட்டியா சின்ன சின்ன ஏதாவது நம்ம பாசிப்பருப்பு உருண்டை அந்த மாதிரிலாம் மில்லட்ல பண்ணி ஏதோ கொடுக்கும்போது அவங்க அங்கேயே எனக்கு ஸ்டார்ட் ஆனிச்சு, இது நல்லா இருக்கு. ஸோ இதோட நியூட்ரிஷன் மட்டும் நம்ம கத்துக்கணும், இதோட நியூட்ரிஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கொடுக்கறது ஈஸியா இருக்குங்கிற மாதிரி தான் நிஃப்டம் போய் நியூட்ரிஷன் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னோட ப்ராடக்ட்டும் ரெடி ஆயிட்டு நியூட்ரிஷனும் எடுத்துட்டோம். ஸோ அது எப்படி நம்ம கொடுக்குறது ஃபர்ஸ்ட் அதை கொடுத்தா அவங்களுக்கு ஓகேவா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி நீங்க கேட்ட கேள்விக்கு அதை எடுத்துட்டு போய் நிஃப்டம்லேயே ஸ்டால் கொடுத்தாங்க எங்களுக்கு, ஃப்ரீ ஸ்டால். அதாவது அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படியும் 4,000 to 5,000 அந்த மாதிரி இருக்கும் ஸ்டாலு. பட் அவங்கள்ட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு நான் பண்றேங்கனால அவங்க ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ வெளி மார்க்கெட்ல இருந்து வந்திருந்தாங்க, நிறைய பையர்ஸ் வந்திருந்தாங்க, நாங்க பிசினஸ் மேன் போயிருந்தோம். அப்போ எனக்கு பல்க் ஆர்டர் கொடுத்தது கேரளால இருந்து ஒரு சார். ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டு அங்கேயே சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த நியூட்ரிஷன்லாம் கேட்டாங்க. என்னென்ன நான் போட்டிருக்கேன், இது அதை கம்பு கேழ்வரகு திணை போட்டிருக்கேன், அதுல மைதா மாவு ஆட் பண்ணாம கோதுமை மாவு யூஸ் பண்றோம், ஒயிட் சுகர் இல்லாம நாட்டு சக்கரை யூஸ் பண்றோம், ஏலக்காய் இந்த மாதிரி வீட்டுக்கு உபயோக பொருளை யூஸ் பண்ணி எந்த கெமிக்கலும் ரசாயன கலவை எதுவும் இல்லாம பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே அவர் ஜஸ்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு பெரிய பல்க் ஆர்டர் ஒன்று கொடுத்தாரு. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டரு. இன்ன வரலுமே ஒரு ரிலேஷன்ஷிப் அவர் வாங்கிட்டு இருக்காரு. அது எனக்கு ரொம்ப பெருமைமிக்க விஷயம். இப்ப இந்த பேக்கரி வைக்கிறதுக்கு அரசிடம் இருந்து ஏதாவது அனுமதி வாங்கணுமா, ஏதாவது சான்றிதழ் அந்த மாதிரி? கண்டிப்பாங்க. நான் ஒரு பேக்கரியா ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா சின்ன சின்ன சான்றிதழ் வாங்கணும். நான் கம்பெனி செக்டரா ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால எடுத்தோடனே நம்ம பேக்கேஜிங்குள்ள போகும்போதே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜிஎஸ்டி வாங்கிடணும், அதுக்கடுத்து ட்ரேட்மார்க் வாங்கணும். அந்த ட்ரேட்மார்க் கூட யூனிக்கா இருந்ததுன்னா உடனே கிடைக்கும். நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குவாலிட்டி ஃபுட்டுன்னு அப்படின்னு கொடுத்துருந்தேன். அப்போ குவாலிட்டி வால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி இருக்கிறதுனால எனக்கு ஹியரிங்ல ஒரு 4-5 வாட்டி வந்துச்சு. ஸோ இந்த தவறுதலை நம்ம மறுபடியும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு K3 அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ அது யூனிக்கா இருக்கட்டும். எனக்கு போட்ட அடுத்த மாதிரி ஒரு 15 to 17 டேஸ்லயே எனக்கு ரிஜிஸ்டர் ஆயிட்டு, ட்ரேட்மார்க் இல்ல ரிஜிஸ்டரே வந்துருச்சு. ஸோ நம்ம யூனிக்கா ஒரு பேரை கொண்டு வரணும் அப்படின்னோம்னா கண்டிப்பா அந்த ட்ரேட்மார்க் உடனே கிடைச்சிடும். நம்ம அதுக்கான செலவு ரொம்ப ஜாஸ்தி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் செலவு பண்ணும்போது என்னோட சொந்த காசுல பண்ணேன். இப்போ அதுக்கும் கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அப்படின்னா ட்ரேட்மார்க் வாங்குறதுக்கும் அவங்க கொஞ்சம் சப்சிடி கொடுத்துட்றாங்க. அந்த ப்ராடக்டை அதுக்கப்புறம் நம்ம பேக்கேஜிங்குள்ளேயோ அந்த FSSC போறோம், அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு டெஸ்டிங்க்கு அதுக்கெல்லாமே சப்போர்ட் பண்றாங்க கவர்மெண்ட். அதெல்லாமே இப்ப இருக்கவங்க நல்லாவே யூஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். கேச்சரிங்கிறதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. யாரும் கேட்டது இல்ல. K for கோகிலா. அந்த கோகிலாக்குள்ள K for கமலான்னு எங்க அம்மா பேர் வச்சிருக்கேன், அம்மா இல்லாததுனால. 3னா என் ஹஸ்பண்ட், 2 குழந்தைங்க. ஸோ எனக்குள்ள என் அம்மா இருக்காங்க, என் குழந்தைங்க, என் ஹஸ்பண்ட். ஸோ அந்த யூனிக்கா ஒரு நேம் கொண்டு நானே அதை டிரா பண்ணி கொடுத்தேன். அது உடனே கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் நான் சொல்லலாங்க. இப்ப நீங்க ப்ராடக்ட் பண்ணிட்டீங்க, அது சேல்ஸ் ஆகுறதுக்கு எவ்வளவு நாள் ஆனிச்சு? உடனே கிடைச்சிச்சா இல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கிடைச்சிச்சு. இப்போ நான் 6 வருஷம் அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன். அந்த 6 வருஷம் அந்த பீரியடை நான் வெளியே வர்றதுக்குங்கிறது நான் 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டம் நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். எப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க ஒரு தொழிலுக்குள்ள போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாவே ஃபீல் ஆகும். இப்போ ஒரு ஹஸ்பண்டோ அப்பாவோ நீ இந்த தொழிலை செய்ய, இல்லைன்னா அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலை நம்ம செய்யறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு நம்ம ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம வேலை செய்யறது மாதிரி இருக்கும். இந்த வேலைய நானா புடிச்சு எடுத்ததுனால அந்த வேலையில இருக்க கஷ்டம் எனக்கு தெரியவே இல்லை. தெரியாம எனக்கு ஒரு 6 வருஷம் ஓடி இருக்கு. அந்த 3 வருஷ காலகட்டத்துல கொரோனா பீரியட்ல எல்லாருக்குமே எல்லா பிசினஸ்மே கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னோட ஃபுட் இண்டஸ்ட்ரினால கொரோனா பீரியட் தாங்க எனக்கு மார்க்கெட்டா இருந்துச்சு. அதே கொரோனா பீரியட்ல மில்லட் எவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்கிறத என்னால அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை எப்படிங்கிறத சொல்றதுக்கான தருணம் வந்தது. கண்டிப்பாவே நிறைய இடத்துல கொரோனா பீரியட்ல இம்யூனிட்டி பவர், அதாவது நம்மளுக்கு நிறைய இம்யூனிட்டி பவர் வேணும் அப்படின்னா கண்டிப்பா சிறுதானிய உணவை மறக்காம எடுத்துக்கணும். அதை நம்ம பிஸ்கெட்டா எடுக்கணும்னு இல்லை, நம்ம ஒரு கஞ்சியாவோ கூழாவோ தோசை மாவு கூடயோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு இடத்துலயும் சொல்லும் போது அவங்க இப்ப அந்த சொன்ன ரீச் எல்லாம் இப்ப சிறுதானிய பிஸ்கெட் சாப்பிடுறாங்க. இப்ப நீங்க உங்களோட ப்ராடக்ட ஹோல்சேல்ல பண்ணீங்களா இல்ல சில்லறை வியாபாரம்? நான் எடுத்தோடனே நம்ம ஃபுல்லாவே வெளியே கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானா இருந்துச்சு. ஹோல்சேல்ல பண்ணிடுவோம். ஏன்னா ரீட்டைல அப்படிங்கிறது இப்ப நம்ம பட்டர் பிஸ்கெட்டோ சால்ட் பிஸ்கெட்டோ அது கண்டிப்பா ரீச் ஆயிரும். நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, நம்மளும் சால்ட் பிஸ்கெட் கொடுத்துடலான்னு. நான் என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஸ்டார்ட் பண்ணேன்னா, என்ன சுத்தி இருக்க வில்லேஜஸ்க்கு இருக்கிற பட்டர் பிஸ்கெட்ல சிறுதானிய பிஸ்கெட்டா ஏன் மாத்தக்கூடாது,
ஸோ அந்த மாதிரி பட்டர் பிஸ்கெட்டை சிறுதானிய பிஸ்கெட்டா கொஞ்சம் மாத்தணும். அதுக்கப்புறம் மொத்தமா சில்லறை வியாபாரத்தை விட மொத்தமா டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லிட்டு வெளியில அதர் ஸ்டேட்டுக்கோ இல்ல ஒயிட் லேபிள் அதர் கண்ட்ரிக்கோ கிட்டத்தட்ட நான் 4-5 கண்ட்ரி கொடுக்குறேங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒயிட் லேபிள்ல கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் அனுபவம் வேணும், அதை எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கிளியரா போகலாம் அப்படின்றதுனால ஒயிட் லேபிள்ல நிறைய குரூப்ஸ்க்கு கொடுக்குறேங்க. இது இல்லாம நீங்க இத சேல்ஸ் பண்றதுக்கு மார்க்கெட்டிங் ஏதாவது பண்ணுங்க? என்னோட ப்ராடக்ட் தாங்க எனக்கு மார்க்கெட். இப்போ நான் வந்து பெரிய பெரிய இடத்துல எல்லாரும் ஸ்டால் காஸ்ட் பண்ணி கொடிஷியா அந்த மாதிரி பெரிய பெரிய மார்க்கெட்ல வந்து எல்லாரும் காஸ்டிங் பண்ணி பண்றாங்க. இதுவரையிலும் நான் பே பண்ணி எந்த காஸ்டிங்கும் போகல. ஏன்னா என் பிஸ்கெட் வந்து அது ஒரு மார்க்கெட்டே கொண்டு வரணும். அதாவது நான் நல்ல பொருள் பண்றேன், அதை நம்பி வாங்குறவங்க இன்னும் 2 பேருக்கு சொல்றாங்க. அதுதான் என்னோட மார்க்கெட்டிங். இப்போ என்னோட பிஸ்கெட் எப்படி நான் மார்க்கெட் பண்ணேன் அப்படின்னா, நான் இப்போ நிஃப்டம்ல ஒரு ஸ்டால் கொடுத்தாங்க. அதுல இருந்து எனக்கு ஒரு 10 to 20 பீப்புள்ஸ் அதை வாங்கிட்டு ஒரு 2-3 பேர் பல்க் ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ சேம் இதே மாதிரி எஸ்ஆர்எம் காலேஜ்லயும் எனக்கு பெரிய லெவல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. அந்த ஃபங்க்ஷனும் ஃப்ரீ ஆஃப் ஸ்டால் தான். அது நிஃப்டமே கனெக்ட் பண்ணாங்க, அவங்களே கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ அங்க இப்போ சென்னை ரீஜன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில அவங்க சைட்ல இருந்து இப்போ எஸ்ஆர்எம் காலேஜ்ல ஒரு சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் நான் வந்து பிஸ்கெட் ப்ரொவைட் பண்றேன். இது இல்லாம இப்போ நிஃப்டம்ல இருக்க டைரக்டர் வந்து சிஎஸ்ஐஆர் காலேஜ்னு சொல்லிட்டு கேரளால இருக்குதுங்க. அந்த காலேஜ் சேம் ஃபுட் இண்டஸ்ட்ரி. அதுல பெரிய லெவல்ல நம்மளோட சிறுதானியத்தை கொண்டு வரணும், மக்கள் கிட்ட விழிப்புணர்வு கொண்டு வரணுங்கிற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கேரளா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஒரு மார்க்கெட், அந்த ஒரு 3 days அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துனாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. கேரளா மார்க்கெட்ல இன்னைக்கு நாங்க எவ்வளவு பல்கா ஆர்டர் கொடுத்தாலும் வாங்குற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அந்த சிஎஸ்ஐஆர் காலேஜ்ல எங்க டைரக்டர் நடத்தின ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான். அதே ப்ரோக்ராம்ல நாங்க எங்களோட ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு போன சிறுதானியம். நான் எப்போதுமே நினைப்பேன் என்னன்னா, யாரோ ஒரு பையர் கிட்ட வாங்குறதோ இல்ல ட்ரேடர் கிட்ட வாங்குறதை விட என் வீட்டுல என்னோட சுத்தி இருக்க கிராமத்துல இருக்கிற கம்போ கேழ்வரகோ இதை வாங்கிட்டு போயிட்டு நாங்க பெரிய பெரிய எப்படி சொல்றது, நம்ம சின்ன பானை அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் வச்சு அந்த கேரளா மார்க்கெட்ல நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ அவங்களுக்கு இதுல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நான் அந்த ஒரு கேள்வி கூட இல்லாம நான் ஃபுல் கேரளா சப்ளை பண்றேன் அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்டால்ஸ்ல இருந்து எனக்கு கிடைச்ச மார்க்கெட் தாங்க. இப்ப எந்தெந்த வகையான சிறுதானியங்கள்ல நீங்க பிஸ்கெட்டா பண்றீங்க? இது சிறுதானியம் நிறைய இருக்கு. நான் வந்து ஒரு 5 வேரியன்ட் செலக்ட் பண்ணிருக்கேங்க. கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு பிளஸ் இன்னொன்னு வந்து என்னன்னா எல்லாமே சேர்ந்த மல்டி மில்லட்னு சொல்லுவோம். நம்ம சத்து மாவு எல்லாமே கலந்து ஒரு 20 வகை சத்து மாவு செய்யற மாதிரி எல்லா சத்து மாவும் கலந்த ஒரு சிறுதானியம் பண்றேன். இதுனா எல்லாமே கலந்தது அப்படின்னா அது எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகும். அந்த 4 வேரியன்ட் எதுக்கு அப்படின்னா, வரகு வந்து ரெகுலரா ஒரு கஸ்டமர் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சுகர் கண்டென்ட் குறையும் அப்படிங்கிறது நியூட்ரிஷன்ல நாங்க ரொம்ப வருஷமா அவங்க லேப் டெஸ்ட் பண்ணிட்டு அதை அப்படியே நான் ஒரு 6 வருஷமா கண்டினியூ பண்றேன். எங்க வீட்லயும் அந்த வரகை கொடுத்துட்டு வரோம். கரெக்டாவே அந்த டேப்லெட் எங்க அப்பா ரெகுலரா எடுத்துட்டு இருந்தாரு. எங்க அப்பா தான் எனக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெகுலரா டேப்லெட் எடுத்த எங்க அப்பா அந்த வரகை ரெகுலரா சாப்பிடும் போது இம்யூனிட்டி பவரும் அதிகரிச்சிச்சு, டயாபெட்டிஸ் கண்டிப்பா குறையும். அப்ப நீங்க வரகை வந்து பிஸ்கெட்டா எடுக்கணும்னு இல்லை, வரகை சாப்பிடும்போது கண்டிப்பா அந்த இது வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கம்புல வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கு. கேழ்வரகு அவ்வளோ நல்ல ப்ராடக்ட். இப்ப நம்ம எல்லாரும் கேழ்வரகு நல்லா தெரியும், மத்த எல்லா சிறுதானியத்தை விட கேழ்வரகு நல்லா தெரியும். கேழ்வரகு ஒரு நாளைக்கு ஒரு கைப்பொடி அளவாக சாப்பிடும்போது எல்லா இம்யூனிட்டி பவர், ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் போது ஸோ அதை சூஸ் பண்ணி ஒரு 5 வேரியன்ட் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஓகே. இப்ப இந்த சிறுதானிய பிஸ்கட் இல்லாம வேற என்ன ப்ராடக்ட் நீங்க பண்றீங்க? நான் இப்ப பேக்கரி ப்ராடக்ட் எல்லாமே பண்றோம். ஏன் நான் சிறுதானியத்தை மட்டும் நாங்க சொல்றேன் அப்படின்னா, நான் கம்பெனியை வந்து சிறுதானிய பிஸ்கெட் தான் தயாரிக்கணும், இப்படிதான் நாங்க கொண்டு வரணும், வெளிநாடு வரலும் நம்ம சிறுதானியத்தை தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 6 நாள் கம்பெனி ரன் ஆகும்போது கிட்டத்தட்ட ரொம்ப டைட்டா ஓட்டுற மாதிரி இருக்கு. 2-3 நாள் என்னால கம்பெனி ரன் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த பிஸ்கெட் மார்க்கெட்ல போய் தீர்ந்துருக்காது. தீர்ந்தாதான் நம்ம மறு ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி கால சூழ்நிலை வரும்போது நான் ஏன் நம்ம பேக்கரி ப்ராடக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பன்னு, பிரெட்டு, ரஸ்க்கு இது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா நம்மளோட கெப்பாசிட்டி ஓவன் இருக்குது, நம்மளுக்கு எல்லாமே மிஷினரி, செமி மிஷினரி, ஆட்டோ மிஷினரி வச்சிருக்கு. அப்ப அந்த மிஷினரி யூஸ் பண்ணணும்னா நம்ம வேற ப்ராடக்டையும் போடலாம். அந்த வேற ப்ராடக்ட்ல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கெமிக்கல் லெஸ்ஸா பண்ணலாம் அப்படி மாதிரி யோசிச்சு பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே பண்றோம். மொத்தமா டைரக்டா டீலர், டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த மாதிரி எல்லாருக்குமே கொடுக்குறோங்க. ஓகே.
இந்த பிசினஸ்ல நீங்க சந்தித்த மிகப்பெரிய சவால்னா என்ன, அதை எப்படி சமாளிச்சீங்க? மிகப்பெரிய சவால்னா என்னன்னா, மிஷினரி வந்து சம்டைம்ஸ் நின்னுரும். அது வந்து எப்படி சொல்றது? இப்போ வேலைக்கு வர்றாங்க அப்படின்னா, அவங்களோட வேலை முடிஞ்சிச்சு போகணும்னு நெனைப்பாங்க. எல்லாருமே உண்டு. இப்ப நானும் வேலை பார்க்கும்போது 5 மணி ஆயிட்டுன்னா வேலைய விட்டு போகணும்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரும்போது, எனக்கு வந்து என்னோட ஓவன் வந்து அதாவது நம்ம உள்ள ஏத்திருவோம் பிஸ்கெட்டு, வெந்துகிட்டு இருக்கும். ஓவன்ல ப்ராப்ளம் வந்துரும். அப்போ வந்து மெக்கானிக்கலோ, எலக்ட்ரிக்கலோ பிடிக்காத எனக்கு அந்த வலி பிடிக்காத வலி. ஸோ வேற வழியே இல்லாம அத தெரிஞ்சுட்டு, அந்த ஓவன நான் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆப்பரேட் பண்ணியிருக்கேன். யாருமே அந்த தெரிஞ்சுட்டு பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் ஏன் வந்தது அப்படின்னா, உள்ள இருக்க ப்ராடக்ட் கெட்டு போயிரும். நம்ம குடுத்த கஸ்டமர்ட்டேருந்து நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வந்துரும். அப்படிங்கிறதுனால அந்த பிஸ்கெட்ட வெளிய எடுத்துட்டு, அந்த ஓவனுக்குள்ள பார்த்தது தான் எனக்கு மிகப்பெரிய சவாலு. ஒரு 5 வருஷத்துலங்க. அத ஓவர் கம் பண்ணி தான் நான் 2005ல வந்து நான் நிக்கிறேன். இந்த பிசினஸ், ஃபேமிலி இது 2யும் எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? பிசினஸ், ஃபேமிலி நல்ல கேள்வி. ஆனா வந்து எப்படி சமாளிக்கிறேன் அப்படின்னா, கேட்கிறவங்க எனக்கு டைம் இல்லம்பாங்க. வீட்டையும் பார்த்துட்டு வேலைக்கு போறதே பெருசா நினைக்கிற காலம் இது. வேலைக்கு போயிட்டு வந்தா வீட்ல எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பட் எல்லாமே டைம் மேனேஜ்மெண்ட் தாங்க. எனக்கு தெரிஞ்சது டைம் மேனேஜ்மெண்ட். 6 மணிக்குள்ள வீட்டை முடிச்சிடணும். 9 மணிக்கு கம்பெனிக்கு வந்துடணும். 9 to 6னா கம்பெனி ஒர்க் தான் பார்க்கணும். 6 மணிக்கு மேல பர்சனல் லைஃப் பார்க்கணும். இத்தனை மணிக்குள்ள குழந்தைங்களை பார்க்கணும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எனக்கு சின்னதுல இருந்தே இருக்கும். நான் படிச்சதுக்கு அப்புறம் தான் வந்தது அப்படி இல்ல. நான் வேலை பார்க்கும் போதும் அப்படிதான். அம்மாக்கா இந்த டைம் ஒதுக்கிக்கணும், குழந்தைங்களுக்கா இந்த டைம் ஒதுக்கிக்கணும். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா மேனேஜ் பண்ணினேன். எனக்கு ஃபேமிலியும் மிஸ் பண்ணல, என் கம்பெனியும் நான் மிஸ் பண்ணல 6 வருஷமா. ஓகே. பெண்களுக்கு ஏன் சுயதொழில் அவசியம்? கட்டாயம் சுயதொழில் பெண்களுக்கு அவசியம். எல்லாருக்கும் அவசியம். அதுல பெண்களுக்கு ரொம்பவே அவசியம். அப்படின்னா அவங்களோட எதிர்பாராத சூழ்நிலையில ஏதோ ஒரு அவங்களுக்கான இக்கட்டான சுச்சுவேஷன் வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு தொழில் இருந்துச்சுன்னா கட்டாயம் அவங்க அதை ஓவர் கம் பண்ணி வந்து சமாளிக்கலாம் அப்படிங்கிற தைரியம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அது உறுதுணையா இருக்குங்க. இப்போ ஃபேமிலியில நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப எங்க வீட்லயே இப்போ என்னோட சிஸ்டர்லாம் இருக்காங்க, ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட டிபெண்ட் பண்ணி இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி போவாங்க, அவங்க கூட டிபெண்ட் பண்ணி இருந்துருவாங்க. ஒரு காலகட்டாயம் கண்டிப்பா எல்லாருக்குமே வரும். அந்த சூழ்நிலை வரும்போது வரணும்னு இல்ல, வந்துட்டுன்னா அப்போ அந்த இடத்துல அவங்க அஃபெக்ட் ஆகாம அவங்க பாட்டுக்கு எப்படி ரன் பண்ணாங்களோ அதே மாதிரி ரன் பண்ணணும்னா கட்டாயம் அவங்களுக்கு ஒரு தொழில் அவசியம் தேவைங்க. இந்த பேக்கரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா குறைந்தபட்சம் எவ்வளவு முதல் இருக்கும்? குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சின்ன டெக்கோன் வாங்கிட்டு, சின்ன பிளான்டர் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஐசிங் அடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சின்ன ஷாப் ஓபன் பண்ணிட்டாலே, கேக் மட்டும் போட்டாலே போதும். இந்த மாதிரி பேக்கரிக்கு சொல்றேன். இப்ப யூனிட்டா பார்க்கணும், நான் பிஸ்கெட்டா பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படிங்கும் போது பெரிய ரோட்டரி ஓன், இப்ப என்ன மாதிரி பெரிய ரோட்டரி ஓன் அந்த மாதிரி எடுக்கணும். இப்ப நான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது நான் வந்து ஒரு சின்ன கம்பெனி தான் சொல்லுவேன். என்னோடது வந்து என்ன பொறுத்தவரையிலும் என் ஃபேமிலியில ஃபார்மர்ஸ் ஃபேமிலில இருந்து வந்து ஒரு சின்ன ஓவன் வாங்கியிருக்கேன்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சவாலு. வெளியில போய் நான் ஒரு சிட்கோல அந்த மாதிரிலாம் நிறைய போய் பார்க்கும்போது நம்ம அடுத்தடுத்த தேடல் இருக்கும் எனக்கு. நான் இப்போ செங்கிப்பட்டி, பாளையப்பட்டி அந்த மாதிரிலாம் நிறைய சிட்கோஸ் இருக்கு. அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நாலேஜ் அப்டேட் ஆகுதுங்க. என்னன்னா நம்ம ஒரு சின்ன தொழில் ஸ்டார்ட் பண்ணதுனால அவங்க நம்மள கூப்பிடுறாங்க. அப்ப கூப்பிடும்போது நம்ம சிட்கோ போய் பார்க்கறதுக்கான தருணங்கள் நம்மளுக்கு அமையுது. இதே நம்ம வீட்டுல இருந்தோம்னா அந்த மாதிரி தருணங்கள் கட்டாயம் அமையாது. நம்ம ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியை போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது, உள்ளே விட மாட்டாங்க. இப்போ வந்து அவங்களே வாலண்டரியா வந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ அப்படிலாம் பெரிய இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது என்னோடது ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி தான். ஆனா அவங்க சுயமா தொழில் உண்டாகும் போது தொடங்கணும்னு நினைக்கும் போது ஒரு 5000 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கு மட்டும் ரெகுலர் பேசிஸா அவங்களோட ஓவர் கம் பண்றதுக்கு கையில ஒரு ரெவன்யூ வச்சுட்டு ஒரு 5 லட்சம் ஸ்டார்ட் பண்ணாலே கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல பிசினஸ் தாங்க. ஓகே. இந்த பேக்கரி பிசினஸ் லாபகரமான தொழில் தானா? கண்டிப்பா லாபகரமான தொழில். நம்ம நல்ல ப்ராடக்டா கொடுக்கும் போதுங்க. எப்போதும் நம்ம வீட்டுல நாம சாப்பிடுறோம், நம்ம குழந்தைங்க சாப்பிடுறோம், அதே மாதிரி நம்ம கஸ்டமரும் சாப்பிடணும்னு நினைக்கும் போது கட்டாயம் லாபகரமான தொழில். ஓகே. இப்ப நீங்க இந்த சிறுதானிய பிஸ்கட் மட்டும் தான் பண்றீங்களா, இல்ல சில கஸ்டமர் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னு கேட்டா அதையும் பண்ணி கொடுக்குறீங்களா? இப்போ நான் சிறுதானியம் மட்டும்தான், பிஸ்கெட் மட்டும் நான் 5 வேரியன்ட் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு 2-3 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து உங்களோட சிறுதானியத்திலேயே எனக்கு இந்த மாதிரி முருங்கைக்கீரை போட்டு பண்ணி கொடுங்க, மஞ்சத்தூள் போட்டு பண்ணி கொடுங்க, ஏன்னா இது என்னோட கஸ்டமருக்கு அவங்க கஸ்டமர் கொடுக்கணும். இப்ப நான் ஒரு 2-3 கிளினிக்கு கொடுக்குறேன்.
ஆயுர்வேதிக் கிளினிக் கேரளால பாத்தீங்கன்னா நிறைய கிளினிக் தான் இருக்கும், அக்குபஞ்சர் ஆயுர்வேதிக் அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து முருங்கைக்கீரையை நிறைய உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பிஸ்கெட் சாப்பிட்றாங்க, அதே பிஸ்கெட்டுக்குள்ள முருங்கைக்கீரை பண்ணி கொடுங்க போது அதுக்கப்புறம் அதை ஆர்என்டி பண்ணி அதை போய் நிஃப்டம்ல போயிட்டு ரிசர்ச் பண்ணி இது கூட இது சேர்ந்தா உடலுக்கு எந்த எதுவும் வேற எதுவும் கஷ்டங்கள் விளைவிக்காதா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த முருங்கைக்கீரை எத்தனை இதுல போடலாம், மெஷர்மெண்ட்ல போடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஷியோ கரெக்ட் பண்ணிட்டு அதை நம்ம உள்ள கொடுக்கும்போது கஸ்டமைஸ் பண்றேன். எல்லாருக்குமே கஸ்டமைஸ் பண்றேன். என்னன்னா அவங்க ஒரு ஆசைப்பட்டு ஒரு இப்ப கோகனட் பிஸ்கெட் கேட்பாங்க, பியோர் கோகனட் பிஸ்கெட் கொடுக்குறோம். என்னோட தோப்புல இருந்து என்னோட தேங்காவை நாங்களே வந்து கம்பெனிலே திருவி கோகனட் பிஸ்கெட் கொடுக்குறோம். அதை பாத்தீங்கன்னா அதுல எந்த ரசாயன கலவையும் கிடையாது. அப்ப அதை அது வந்து நம்பி கொடுத்துடலாம். அப்ப நம்ம அவங்க கேட்கும்போது கஸ்டமைஸ் பண்ணும்போது அவங்க என்ன கேட்கறாங்களோ அது கூட சேரும் போது கரெக்டா எந்த இதுவும் பிரச்சனை இருக்காதான்னு பார்த்துட்டு நாங்க கஸ்டமைஸ் பண்றோம். அந்த கஸ்டமைஸ் பண்றதுனால எனக்கு இன்னும் லாட் ஆஃப் பிசினஸ் தான் கிடைக்குதே தவிர என்னோட பிசினஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஓகே. இப்ப நீங்க அந்த நிப்டம்ல போய் டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்களா, அதுக்கு அவங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்குமா? கண்டிப்பா சார்ஜ் பண்ணணும். இப்போ நான் ஒரு 5 வேரியன்ட் பிஸ்கெட் வச்சிருக்கேன். இந்த 5 வேரியன்ட் பிஸ்கெட்டும் முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஒரு வாட்டி லேப் டெஸ்ட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம அதை வந்து சந்தைப்படுத்தலாம். ஆனா இப்போ இருக்க காலகட்டத்துல என்னன்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து அந்த லேப் டெஸ்ட் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு பக்கம் நல்லதுதான், ஒரு பக்கம் எங்களுக்கு கஷ்டம். என்னன்னா ஒரு டெஸ்ட்டும் பண்ணும்போது ஒரு பிஸ்கெட்டுக்கு 2000 4000 6000 அப்படி வரும்போதெல்லாம் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா கிடைக்கக்கூடிய லாபத்தை நம்ம திருப்பி லேப் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம், எந்த இதுவுமே மாத்தாத ஒரு பொருளை திருப்பி நம்ம லேப் டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படிங்கும் போது அப்போ நிஃப்டம் போகும்போது அவங்களுக்கு ஒரு சார்ஜ் பண்ணணும். நிஃப்டம்னு இல்லை, சென்னையில நிறைய இடம் பண்றாங்க. கவர்மெண்ட் சப்போர்ட்டோட போகும்போது அதுக்கும் கொஞ்சம் சப்சிடி கிடைக்குது. நான் நிஃப்டம்லயே பண்ணிக்கிறதுங்க, கொஞ்சம் சார்ஜபிள் தான் ஆகும். ஓகே. இந்த பிசினஸ்க்கு கவர்மெண்ட்ல இருந்து என்ன மாதிரி சப்போர்ட் உங்களுக்கு? கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அது நம்மளால தேட முடியல. நான் தேடுதல ஒரு சில இதை வந்து உங்களுக்கு சொல்றேன். அது உங்களுக்கு எல்லாருக்குமே கேட்கிற எல்லாருக்கும் கண்டிப்பா அது உதவியா இருக்கும் நான் நம்புறேன். நான் முத பேங்க்குள்ள அணுகுனேன். பேங்க்குள்ள அணுகுனோன்னு அவங்க சொன்னாங்க, நீங்க போய் டிஐசியை பார்த்துட்டு நீங்க உங்களோட என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணிட்டு நீங்க என்கிட்ட வாங்க, அதர்வைஸ் நான் பேங்க் லோன் தரமாட்டேன்னாங்க. அப்ப டிஐசி எல்லா ஊர்லயும் ஒரு டிஐசி இருக்கும். அப்போ நீங்க வந்து மாவட்ட தொழில் மையத்தை முதல்ல அணுகுங்க. என்ன ஒரு தொழில் பண்ண போறோம், சின்னதா பண்ண போறோம், ஒரு பெட்டி கடை வைக்கிறனாலும் பரவாயில்ல, நீங்க மாவட்ட தொழில் மையத்தை போய் பாருங்க. அங்க அவங்க என்ன ஸ்கீமுக்குள்ள வரலாம், ஒரு 10th படிச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ள வரலாம், 12th அதுக்கு தகுந்த மாதிரி, டிகிரி ஹோல்டர் அதுக்கு தகுந்த மாதிரி, நான் அந்த நீட்ஸ் அந்த மாதிரி ஸ்கீம், அப்புறம் பிஎன்ஜிபி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அப்போ யாரு அணுகுறாங்களோ அவங்களுக்கான எது கரெக்டான ஸ்கீம்னு சொல்லி அவங்க அதை வந்து செலக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. செலக்ட் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கூட பக்கத்துல இருக்கிற எந்த வங்கி அவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான வங்கியோ அதுல இருந்து நம்ம லோன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமும் ஒரு சப்போர்ட் பண்றாங்க. இந்த லோனை உங்களுக்கு கொடுத்துட்டு ட்ரைனிங்கும் கொடுத்துட்றாங்க கவர்மெண்ட்ல. எனக்கு அந்த மாதிரி ஒரு 15 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க, காட்டு தாங்கல்ல, இடிஐ. அப்போ நீங்க அதுக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம லோன் வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் மாவட்ட தொழில் மையத்துல போயிட்டு நம்மளுக்கு சப்சிடி கிடைச்சிருது. அந்த சப்சிடி கிடைக்கணும்னா கட்டாயம் அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. ஆனா எல்லாரும் வந்து ரொம்ப அந்த சப்சிடிக்காக ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்க நிறைய பேர் என் கூட வந்தவங்க. ஆனா நானு அந்த ட்ரைனிங்கை ரொம்ப ஆசைப்பட்டு கத்துக்கிட்டேன். 15 டேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரைனிங். சாப்பாடு அவங்களே கொடுத்துட்டு தங்குற இடத்தையும் கொடுத்துட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் நல்ல சப்போர்ட் பண்றாங்க. நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணுமா அவங்க வாலண்டரியா கூப்பிடுறாங்க. இடிஐல பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ஃப்ரீயா சொல்லி தராங்க. ஒரு ஸ்டேட்டுக்கும் நான் போகும்போது அந்த எக்ஸ்போர்ட் ட்ரைனிங்க்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேல சார்ஜ் பண்றாங்க. பட் நம்ம கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு சாப்பாடும் போட்டு தங்குற இடமும் கொடுத்து 15 டேஸ் வந்து எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ அப்பதான் எனக்கு ஏன் நம்ம உள்ளூர்லயே மார்க்கெட் பண்றோம், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிற ஒரு ரொம்ப நாள் கனவு. பட் அங்க இடிஐ போனோன்னு எனக்கு அது ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அங்கேயும் நிறைய பேப்பர் ஒர்க் இருக்குங்க. அந்த பேப்பர் ஒர்க் நம்ம பண்றதுக்கு ஒரு சில காலகட்டங்கள் வேணும் அப்படிங்கறதுனால நான் ஒயிட் லேபிள்ல பண்றோம். அந்த பேப்பர் ஒர்க் என்னன்னா நம்ம எப்படி நம்ம ட்ரேட்மார்க் எடுக்கிறோம், எஃப்எஸ்எஸ்சி எடுக்கிறோம், அதே மாதிரி இப்ப நான் ஒரு அதர் கண்ட்ரி யூகேக்கு அனுப்புறேன் அப்படின்னா எஃப்டிஏ சர்டிஃபிகேட்னு ஒன்று வேணும். அதுக்கு ஒரு 50,000 to 70,000 rupees ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் மேல எடுக்கும்போது இன்னொரு 1 lakh அந்த மாதிரி ஆகும். ஸோ ஒரு சின்ன ஆண்டர்பிரனர்ட்ட அதை பண்ண முடியாது. ஸோ முதல்ல ஒயிட் லேபிள்ல பண்ணிட்டு நம்மளோட மார்க்கெட் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு
அதுக்கப்புறம் நம்மளோட கம்பெனியை நம்ம அதர் ஸ்டேட்டுக்கோ அதர் கண்ட்ரிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இப்போ புதிதா ஒரு தொழில் முனைவர் வந்துட்டு இந்த பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரைன்னா அது என்ன? புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்ற என்னோட சின்ன கருத்து என்னன்னா, எந்த தொழில் வேணாலும் அவங்க தொடங்கலாம். ஆனா அவங்க தொடங்கின தொழிலேருந்து தொய்வே இருக்கக்கூடாது. ஏன் இந்த தொழிலுக்கு வந்தோம் அப்படின்னு நினைக்காம, இந்த தொழிலை நாம் எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சாலே பெரிய சக்ஸஸ். ஏன்னா எனக்கும் நிறைய இடையூறுலாம் வந்துச்சு. அப்போல்லாம் நான் யோசிச்சது உண்டு. இந்த தொழிலை எப்படி கொண்டு போகலான்னு தான் சார் நினைப்பேனே தவிர, ஏன் இந்த தொழிலுக்கு நம்ம ஒரு நல்ல ஒயிட் காலர் ஜாப்லேருந்து நம்ம இந்த மாதிரி வந்து இந்த ஓவன் கூடயோ இந்த நம்ம இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இது ஒரு பெரிய கடினமான இடம். அந்த இடம் நம்ம அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம யோசிக்கவே கூடாது. யோசிச்சோம்னாலே நம்மளுக்கு ஒரு பெரிய அது ஒரு இழப்பு தான். ஸோ அதனால எல்லாரும் எந்த தொழில் வேணாலும் தொடங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் காலகட்டங்கள் எடுத்துகிட்டு யோசிங்க. யோசிச்சதுக்கப்புறம் தொடங்கினதுக்கப்புறம் ஒரு பர்சன்டேஜ் கூட ஏன் இந்த தொழிலுக்கு வந்தோன்னு இல்லாமல் இதை எப்படி நம்ம கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சாலே பெரிய சக்ஸஸ்ஃபுல், கண்டிப்பாக சக்ஸஸ் மட்டும்தான் சார் கிடைக்கும். நீங்கள் மொத்த வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. உங்களோட பிஸ்கட்டை வேறு யாராவது வாங்கி சேல் பண்ணணும்னா அவங்க உங்களை எப்படி தொடர்பு கொள்வது, அதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள். ஓகே, சந்தோஷம் சார். உங்கள் யூடியூப் சேனல் வழியாக பார்க்குற எல்லாருமே என்னோட பிஸ்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலோ, அவங்க ஏதாவது சின்னதாக அவங்கள்ட்ட ஒரு சந்தேகங்கள் இருந்தாலோ, இல்லை நான் இந்த தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னு ஒரு சில கேள்விகள் இருந்தாலும் என்னை கண்டிப்பாக கூப்பிடலாம். என் பிஸ்கெட்டை வாங்கி சேல்ஸ் பண்ணுறது இல்லாமல் ஒரு சின்ன பர்சனல் கொஸ்டின் கேட்கணுன்னாலும் கண்டிப்பாக கேட்கலாம். அது இல்லாமல் கம்பு, கேழ்வரகு, திணை இந்த மாதிரி மில்லட் பிஸ்கெட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு கஃபே ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம், குவாலிட்டின்னு சொல்லிட்டு. அதை வந்து ஃப்ரான்சைஸ் மாதிரி கொடுக்கலான்னு எங்களுக்கு ரொம்ப நாள் கனவு. இந்த கருப்பட்டி காஃபி அந்த மாதிரிலாம் நாங்கள் ஒரு சின்னதாக எப்படின்னா குவாலிட்டி, அதிலே டீ வந்துடுற மாதிரி. ஸோ ஒரு கப்பு டீ வாங்கினா என்னோடய குவாலிட்டி பிஸ்கெட் வந்து ஃப்ரீ தர மாதிரி. ஸோ இது என்ன, உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக என்னோடய நம்பர் உங்களுக்கு நான் இதில் பகிர்றேன். நீங்கள் அது வழியாக என்னை கூப்பிடுங்க. 8072330550 இந்த கம்பெனி நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்க. சின்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். தொழில் தொடங்குறதுக்குள்ள ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்கிறேன். பிஸ்கெட்டை வாங்கி எந்த பிளேஸில் அதர் ஸ்டேட்லனாலும் சரி அதர் கண்ட்ரியில் சேல்ஸ் பண்ணணுன்னாலும் கட்டாயம் அணுகுங்க. நான் அதற்கான இதை கண்டிப்பாக சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் சொன்னதுக்கு மிக்க நன்றி. ஊர்க்குருவி யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் தொழில் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். ஓகே, ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கவில்லை அல்லது ஏதாவது குறை இருந்தால் உங்களின் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எங்களது தவறுகளை திருத்திக் கொள்ள அது எங்களுக்கு உதவும். நன்றி, வணக்கம்.